ஒரு கிராமத்தின் ஓரத்தில் பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு காக்கை வாழ்ந்து வந்தது. அது புத்திசாலி, எதையும் கவனமாக கவனிக்கும் பழக்கம் கொண்டது. ஒரு கோடைகாலம். வெயில் கடுமையாக இருந்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. காக்கைக்கு தாகம் அதிகரித்தது. அது பறந்து பறந்து பல இடங்களை தேடியது. கிணறு, குளம், குடம் எல்லாம் காலியாக இருந்தன. தாகத்தால் காக்கை சோர்ந்தது. அப்பொழுது ஒரு வீட்டின் பின்புறம் ஒரு மண்குடத்தை அது கண்டது. அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. ஆனால் தண்ணீர் ரொம்ப அடியில் இருந்ததால் அதன் மூக்கு எட்டவில்லை. காக்கை ஒரு நிமிடம் யோசித்தது. வலிமை இல்லை என்றால் புத்தியை பயன்படுத்தலாம் என்று அது நினைத்தது. அது அருகில் இருந்த சிறிய கற்களை எடுத்துக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக குடத்தில் போட்டது. மெல்ல மெல்ல தண்ணீர் மேலே வந்தது. காக்கை மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்தது. தாகம் தீர்ந்ததும் அது சந்தோஷமாக பறந்து சென்றது. நல்ல செய்தி. பிரச்சனை பெரிதாயிருந்தாலும் புத்தி இருந்தால் தீர்வு கிடைக்கும்.